இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நான்வெஜ் டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் கிரேவியும் காலிஃப்ளவர் 65ம் செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இப்போ எண்ணெய் கடாய் வச்சிட்டோம், எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டாச்சு, பட்டை லவங்கம் போட்டுட்டோம், வதக்குறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா வதங்கணும். வதங்கின உடனே தக்காளி போட்டோம், மஞ்சள் போட்டோம், நல்லா வதக்கிடணும். தக்காளிலாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடுறோம். இஞ்சி பூண்டை நல்லா வதக்கணும். அடி பிடிக்காமல் வதக்கிட்டு அடுப்பு சிம்மில் வச்சிடும். காலிஃப்ளவர் போடுறோம். காலிஃப்ளவர் போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு நல்லா கிளறிட்டு மசாலா வந்து வேணும். அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு போட்டுருவோம். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறோம். மிளகாத்தூள் வந்து வீட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சது. மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி 2 கிண்டிட்டு அதுக்கப்புறமா வந்து மூடி போட்டு மூடி வைக்கும். இப்போ நல்லா வேகணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்லா மூடி சிம்மில் வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். 2 உப்பு போட்டுருவோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், காலிஃப்ளவர் 65 செய்ய போகிறோம். அதுக்கு நான் முன்னாடியே வந்து மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து அடுப்பத்தை வச்சாச்சு, கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ காலிஃப்ளவர் 65 போட போகிறோம். அதை 65க்கு என்ன போடணும்னு அடுத்த வீடியோவை சொல்கிறேன். இப்போ வந்து 65க்கு கலந்து வச்சுருக்கிறத இப்போ எண்ணெயில் போட போகிறோம். இது வந்து காலிஃப்ளவர் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துட்டு மூடி வச்சிடறோம். சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எண்ணெய் காஞ்சி வச்சான்னு பார்த்துட்டோம். இப்போ போட போகிறோம். 65 வந்து போட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து கையில் படாத போட்டுடுறோம். தீ வந்து சிம்மில் இருக்கட்டும். ரொம்ப தீ வச்சா கூட தீஞ்சு போயிடும். அதனால் தீ வந்து குறைச்சி வச்சு இப்போ வந்து நம்மளோட காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு.
எடுத்துட்டு அவ்வளோதான். நம்ம வந்து இப்போது சுட சுட சோறு, காலிஃப்ளவர் பப்பு 65 கிரேவி ரெடி.